முதல்ல பசங்ககிட்ட வந்து நீ எதுக்குமே லாக்கி இல்லை, மாடு மேய்க்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இந்த பெரிய பெரிய ஆளுங்களாம் இந்த பிரசங்கம் பண்ணுறாங்களே மாடு மேய்க்க தான் லாக்கின்னு, அவங்கள கொண்டு போய் விடுங்க, ஒரு மாடை மேய்க்க முடியாது. அது இஷ்டத்துக்கு ஓடும், கண்ணா பின்னான்னு ஓடும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை வந்து அப்படி ஒரு பார்த்து பத்திரமா கொண்டு போகிறதுக்கு வந்து நீங்கள் மாட்டு மொழியில் பேசணும், அதுக்கிட்ட ஸ்நேகமாக இருக்கணும். நாங்கள் வந்து இந்த சிவில் சர்வீஸ் அகாடமியில் ஹார்ஸ் ரைடிங் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஹார்ஸ் ரைடிங் பண்ணிவிட்டு அந்த ஹார்ஸ் ரைடிங் விட்டு கீழே இறங்கணுன்னா அந்த குதிரையினுடைய கழுத்தில் அப்படி தட்டி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்லியாக. அப்படி தட்டி கொடுத்தா தான் அதை அக்னாலேஜ் பண்ணுறோம், அது நம்மளை சுமந்ததுக்கு. அப்போ தான் அடுத்த முறை ஏற்றிக்கும். இல்லைன்னா பின்னங்கால் அப்படியே சும்மா தூக்கி போட்டு உங்களை எப்படியாவது உருட்டி விடமான்னு பார்க்கணும். அப்புறம் நல்லா கெட்டியாக பிடிச்ச பிறகு தான் சரி இவனை உழுக்காட்டி விட முடியாது அப்படின்னு அப்புறம் குதிரை பணியும். அது மாதிரி மாடு மேய்க்கிறது என்ன ஈஸியாக? எவ்வளோ கஷ்டம். படிக்கிறது தாங்க உலகத்திலே ஈஸி.